கிரீட்டிங்ஸ் மக்களே! முதல்ல உங்ககிட்ட ஒரு சாரி. எதுக்குன்னா, போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் நடுவுல நெறைய கேப் விழுந்துருச்சு. அதுக்கு காரணம், இந்த கேப்ல நான் ஒரு 3 படம் பார்த்தேன். எல்லா படமும் நல்ல ரேட்டிங் குடுத்திருந்தாங்க. படமும் நல்லா தான் இருந்தது. ஆனா, எனக்கு என்னவோ சம்திங் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. அதனால தான் அந்த படத்தோட ரிவ்யூ எதுவுமே போடல. அதுக்கப்புறம் பார்த்த படம் தான் இந்த படம். இது 2003ல வெளியான சோர் நிக்காலோ பாகா அப்படிங்கிற ஹிந்தி படம். சும்மா சொல்லக்கூடாது. இந்த படத்துல உங்க வீட்டு ட்விஸ்ட் எங்க வீட்டு ட்விஸ்ட் இல்ல, அத்தனை ட்விஸ்ட். நீங்க என்னதான் ரெகுலரா த்ரில்லர் மூவி பார்க்குற ஆளா இருந்தாலும் 1, 2 ட்விஸ்ட் வேணா உங்களால கெஸ் பண்ண முடியும். ஆனா எல்லா ட்விஸ்டும் நிச்சயமா உங்களால கெஸ் பண்ண முடியாது. ட்விஸ்ட் மட்டும் இல்ல, ஒரு சில சீன் செம த்ரில்லிங்கா போகும். அந்த சீன்லலாம் என் ஹார்ட் பீட் எனக்கே கேட்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். சரி, வளவளன்னு பேசாம வாங்க படத்தை ஆரம்பிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ளைட் குழு ஏர்போர்ட்ல நிக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம குழு மணாலின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல வர குழு தான் அது. இது ஒரு மலைவாசஸ்தலம். நேரம் காலையில 2 மணிக்கு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா, முகத்துல அடி வாங்கிட்டு முகமெல்லாம் ரத்தமா இருக்கானே, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த பக்கம் இருக்கிறவரு, உன்னை மட்டும் ஏன்பா அடிச்சாங்க அப்படின்னு ஹீரோவை கேட்க, அதுக்கு ஹீரோ, எனக்கு எப்படி சார் தெரியும், தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சார் போய் அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்றான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணா, லிபியா நாட்டுல, லிபியாங்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு, அந்த நாட்டோட ஒரு ஊர்ல யாரோ ஒருத்தன் காலையில தொழுகை பண்றத காமிக்கிறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா வேற ஒருத்தன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றத காமிக்கிறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா யாரோ ஒருத்தன் டாக்ஸில போறத காமிக்கிறாங்க. அந்த சீனையும் அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்க, அவங்க ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றத காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல பொதுவா செக்யூரிட்டி செக் நடக்கும் இல்லையா, அந்த சமயத்துல முதல்ல காமிச்சாங்களே, அந்த சம்மந்தம் இல்லாத 3 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா இன்னொருத்தன் ஏர்போர்ட்டுக்குள்ள நடந்து போறத காமிக்கிறாங்க. இது வரைக்கும் காமிச்சதை வச்சு பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஃப்ளைட்ல அன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண போறாங்க. ஆனா இதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு நமக்கு தெரியல. அங்க போறவன் இவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிட்டே போறான். ஹீரோயின் ஃப்ளைட்டுக்குள்ள வர ஒவ்வொருத்தரையும் வெல்கம் பண்றாங்க. அப்போ ஒரு லேடி ஒரு குழந்தைய கொண்டு வரத பார்த்ததும் அவங்க முகமே மாறுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா 8 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோ டெல்லியில இருந்து லிபியா நாட்டுக்கு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் மீல் சர்வ் பண்றாங்க. ஃபிளைட்ல போனாவே சாப்பிட கொடுப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோ சொல்றான், நான் கேட்டது வேகன் மீல், ஆனா நீங்க கொடுத்துருக்கிறது நான் வெஜிடேரியன் அப்படின்னு. ஹீரோயின் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு, சரிங்க சார் உங்களுக்கு வேற மீல் தரேன்னு சொல்லி மீலை மாத்தி தராங்க. பொதுவா வேகன் மீல் அப்படிங்கிறது ஆர்டர் பண்ணாதான் கிடைக்கும். ஆனா ஆர்டர் தான் தப்பா போயிடுச்சு. அப்படி இருந்தும் எப்படி வேகன் மீல் தனக்கு கிடைச்சது அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கு ஹீரோயின், நான் என்னோட மீல் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுது. ஸோ ஃப்ளைட்டை விட்டு இறங்கும்போது ஹீரோயினை பார்த்து, நம்ம ஏன் இன்னைக்கு டின்னர் போகக்கூடாதுன்னு கேட்க, அதுக்கு ராஜா ராணி படத்துல நஸ்ரியா சொல்லுவாங்களே, எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எனக்கு ஏற்கனவே பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஒரு பாரை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட, பாருங்க இந்த யூனிவர்ஸே நம்மள மறுபடியும் சந்திக்க வைக்குது அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு ஹீரோயின், இப்படி ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. ஹீரோ திரும்பி போகும்போது பார்த்தா ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்த காரு ரிப்பேர் ஆகிருக்கு. ஹீரோ இவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறான். வண்டி விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஹீரோவை வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லாம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க, ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு. ஒரு வழியா சோசியல் மீடியால ஹீரோயினை கண்டுபிடிச்ச ஹீரோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறான். ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் லஞ்சில் மீட் பண்றாங்க. ஹீரோ தன்னை பத்தி சொல்றான், தான் ஒரு பிசினஸ் மேன், தனக்குன்னு அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லை அப்படின்னு. இதுல ஹீரோயின் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுறாங்க. அதோட மட்டும் இல்லாம ஹீரோயின்கிட்ட நெருங்கி வர ட்ரை பண்றான். அதுக்கு ஹீரோயின், ராஜா நீ ரொம்ப வேகமா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டின்னர்ல மீட் பண்றாங்க. 2 பேரும் அன்னைக்கித்த பார்ட்டியில எக்கச்சக்கமா டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஹீரோயின், நான் இந்த மாதிரி கடைசியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆனது என் அப்பா கூட தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ, இந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடுறது என் லைஃப்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றான். தனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சென்டிமெண்ட் ஆகி ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிடுது. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் பிசிக்கலா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க.
லிவின்ல வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் செம வயத்துல போயிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஹீரோயினோட லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர்ல ஒரு தழும்ப பார்த்து அது என்னன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சின்ன வயசுல எப்போ பட்டது, எனக்கு ஞாபகத்துல கூட இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு நாளைக்கு படம் தாவுது. பிளேன் டேக் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட்டுக்குள்ள வயசான ஒருத்தர் எனக்கு குத்திக்கிற தண்ணி சும்மா சுட வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோயின் அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே ஃப்ளைட்ல ஹீரோவும் இருக்கான். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. படம் மறுபடியும் பிளாஷ்பேக்கு போகுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ முதல்ல ஷாக் ஆகிறான். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதை கொண்டாடுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. போன்ல இருந்தவன் இந்த பக்கம் பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த பக்கம் திரும்பி பார்க்கறான். அவனை பார்த்ததும் ஹீரோவோட முகமே மாறி போயிடுது. போன்ல பேசினவங்க வெளியே வாடான்னு சொல்ல வேற வழியே இல்லாம ஹீரோவும் வெளியே போறான். வெளியே போன ஹீரோ கிட்ட மிரட்டுற துணியில அந்த 2 பேரும் பேசுறாங்க. அத ஹீரோயின் இங்கிருந்தே பாக்குறா. ஒரு வழியா ஹீரோ அவங்க கிட்ட பேசி முடிச்சதும் ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயின் என்ன பிரச்சனைன்னு கேட்க ஹீரோ எதுவா இருந்தாலும் அது என்னோட போகட்டும், உன்னை இழுத்து விட விரும்பல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் ஹீரோ என்ன பிரச்சனைங்கிறத சொல்றதுக்கு தயாராகவே இல்லை. இப்ப ஹீரோயின், எப்பா ராஜா, முன்னாடி எப்படியோ இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைமண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். அந்த சமயத்துல ஹீரோவோட எம்ப்ளாயி தவறுதலா 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை எங்கேயோ மிஸ் பண்ண அந்த டைமண்டுக்கான இன்சூரன்ஸை கொடுக்க சொல்லி கிளைண்ட்டு கேட்கறான். ஆனா ஹீரோ தாங்கிட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லை அப்படிங்கறதால அதை செட்டில் பண்ண முடியாம போக, அதனால அந்த வில்லன் கோஷ்டி எப்ப பணத்தை கொடுப்பான்னு சொல்லி ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான், தாங்கிட்ட பணம் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு அவங்க, உங்ககிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்ல, டைமண்டை திருடி எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், நீ டைமண்டை திருட போறியான்னு கேட்க அதுக்கு ஹீரோவோ, நான் திருட்டு பய கிடையாது, பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றான். இந்த சமயத்துல ஹீரோயின் இன்னொரு உண்மையை சொல்றாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஹீரோ கேட்டான் இல்லையா, ஹீரோயினோட ஷோல்டர்ல ஒரு தழும்பு இருந்தது, அது எப்படி வந்ததுன்னு. அதுக்கான காரணத்தை ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பா இந்த மாதிரி தப்பான வழியில பணத்தை சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பணத்தை மேனேஜ் பண்ற ஒரு ஃபண்ட் மேனேஜர். அப்படி ஒரு சமயத்துல அந்த ஃபண்டு கொடுத்தவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கு நடந்த சண்டையில ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை போட்டு தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினையும் ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா குண்டுபட்ட இடத்துலயே அவங்க அப்பா செத்து போக நல்ல வேளையா ஹீரோயினுக்கு ஷோல்டர்ல மட்டும் அடிபட்டு அவங்க எப்படியோ பொழைச்சிட்டாங்க. அதனால இந்த மாதிரி ரிஸ்கான வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புலிமாலை பிடிச்ச கதை தான், நம்ம விடணும்னு நினைச்சா கூட விட முடியாது, வேற ஏதாவது வழி பண்ணி பணத்தை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். கதை அப்படியே பிரசன்ட் டேக்கு வருது. ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு பாஸ்கோடு வந்திருக்கு. அதை ஹீரோ சிக்னலா ஹீரோயின்ட்ட சொல்றான். சில நாட்களுக்கு முன்பு அப்படின்னு கதை திரும்பவும் பிளாஷ்பேக்கு போகுது. இப்ப கதை நடக்கிறது லிபியா நாட்டுல. உள்துறை அமைச்சர், ஒரு அரபு ஷேக், ஒரு லேடி, அதுக்கப்புறம் ஹீரோ, இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்காங்க. உள்துறை அமைச்சர், போனுக்கு பின்னாடி இருக்கிற வைரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இந்த வைரங்கள் எப்படி இந்தியாவுக்கு வந்து சேரும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அங்க உட்கார்ந்து இருந்த அரபு ஷேக், அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், இதோ இங்க இருக்கானே ஹீரோ, அவன் இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட், இவன் இந்தியாவுக்கு இந்த டைமண்டை கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கறத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. முதல்ல இந்த டைமண்ட் ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கும். அதை ஒரு கொரியர் பாய் கொண்டு வந்து சேர்ப்பான். அவங்கிட்ட 3 டிஜிட் இருக்கும். அதே போல 3 டிஜிட் நம்பரை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். இந்த 2 காம்பினேஷனையும் போட்டா மட்டும்தான் இந்த பாக்ஸை திறக்க முடியும். இந்த எல்லா ப்ராசஸையும் இதோ இங்க இருக்கானே ஹீரோ, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாரு. அது சரி, சப்போஸ் இந்த போனையே தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஷேக், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இந்த போனுக்குள்ள ஒரு சிம் கார்டு இருக்கு, இந்த டைமண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறது எப்பவுமே ட்ராக் ஆயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, சப்போஸ் இந்த சிம் கார்டை யாராவது கலட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கனால எனக்கு இமீடியட்டா அலர்ட் வந்துடும். இந்த டைமண்டை சுத்தி எங்க ஆளுங்க எப்பவுமே இருப்பாங்க. அதனால எங்க கண் பார்வையிலிருந்து இந்த டைமண்ட் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே ஏதாவது தப்பு நடந்தாலும் உங்களுக்கு இதோ அங்க இருக்காங்களே இந்த லேடி, இவங்க இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா மொத்தமா இன்சூரன்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால இதுல ரிஸ்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் உள்துறை அமைச்சர் இதுக்கு ஒத்துக்கிறாரு. அவரோட செக்ரட்டரிட்ட பார்த்துட்டு, நீயே ஏர்போர்ட்டுக்கு போய் டைமண்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்புறம்
ஹீரோவும் செக்ரட்டரியும் செம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ செக்ரட்டரிய தன்னோட வலையில விழ வைக்கிறான். இந்த பாருங்க செக்ரட்டரி, உங்களுக்கு கிடைக்கிற 3 டிஜிட் நம்பரை என்கிட்ட கொடுத்துருங்க. இன்னொரு 3 டிஜிட் நம்பர் எனிவே என்கிட்ட தான் இருக்கு. இதை வச்சு அந்த டைமண்ட்டை நான் ஆட்டையை போட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், டைமண்ட் இல்லைனா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அது இந்த டைமண்ட் மிஸ் ஆனனால அதுக்கான காசை கொடுத்துருவாங்க. ஸோ அமைச்சருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை, ஷேக்குக்கும் எந்த நஷ்டமும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் லாபம் ஆளுக்கு 50-50. இன்சூரன்ஸ் கம்பெனி ஆன நஷ்டத்தை கொடுத்துற போகுது. ஸோ எல்லாருமே சேஃப். இதை பண்ணுறதுக்கு சரியான இடம் ஃப்ளைட்டில் பறக்கும்போது தான். ஏன்னா 30,000 அடி உயரத்தில் ஃப்ளைட்டு பறக்கும்போது சிக்னல் இருக்காது. அதனால நம்ம எல்லாருமே சேஃப் அப்படின்னு சொல்றான். செக்ரட்டரியும் இதுக்கு ஒத்துக்கிறான். பணத்தாசை யாரை விட்டுது? அப்படியே கதை இப்போ பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, நீ சொன்ன ஆள் ஃப்ளைட்ல ஏறவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. அதாவது அந்த டைமண்ட்டை இந்தியாவுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய அந்த கொரியர் பாய் ஃப்ளைட்லயே ஏறல அப்படின்னு சொல்றா. அதை வச்சு தானே இவங்க எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால ஹீரோஸும் ஹீரோயினும் செம ஷாக்ல இருக்காங்க. உடனே ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஷேக்குக்கு ஃபோன் பண்ண, அந்த ஷேக் ரொம்ப கேஷுவலா, அட ஆமாம்பா, லாஸ்ட் மினிட்ல ஒரு சின்ன சேஞ்சு, வர வேண்டிய ஆள் வரல, பட் வேற ஒருத்த மூலமா அந்த டைமண்ட்டை நான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீ டெல்லி ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அந்த பர்சன் நேரா உங்ககிட்ட வந்துருவான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற கோடை வச்சு அந்த டைமண்ட்டை கொண்டு சேர்த்துரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோ ஹீரோயின்கிட்ட போய், எப்படியாவது அந்த கொரியர் பர்சன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் எது அவனோட பேக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கில் தான் டைமண்ட் இருக்கு. ஸோ டைமண்ட்டை ஆட்டைய போடுனா இது மட்டும்தான் வழின்னு சொல்ல, இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ஒருத்தரை தெரிஞ்சவங்க மாதிரியே காட்டிக்கிறது இல்லை. ஹீரோயின் ஹீரோவை சார்னு தான் கூப்பிடுவா, ஹீரோவும் ஹீரோயினை ஏரோஸ்டஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான். இப்போ ஹீரோயின் எப்படி யார் அந்த பர்சன்கிறத கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, கொண்டு வர ஐட்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறனால சேஃப்டிக்காக கொண்டு வர பர்சன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நீ என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு பேசஞ்சருக்கா சர்வ் பண்ண ஆரம்பி. யாரு ஒருத்தன் எதுவுமே வேணான்னு சொல்றானோ, இவன் தண்ணி கூட வேணான்னு சொல்றானோ, அவன் தான் நம்மளோட ஆள் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஹீரோ சொன்னது போல யார் அந்த கொரியர் பர்சன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஹீரோவுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட மறுபடியும் வந்து, எப்படியாவது அவனை 2 நிமிஷம் மட்டும் வாஷ்ரூமுக்கு அனுப்பி வச்சிரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, முதல்ல எப்படி பண்ணலான்னு யோசிச்ச ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா படி பக்கத்து சீட்டில் இருக்கிற ஆளுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுற மாதிரி சர்வ் பண்ணும்போது அந்த ஃபுட்டை வேணும்னே இந்த கொரியர் பர்சன் மேலே கொட்டிடுறா. கொரியர் பர்சனை வேற வழியே இல்லாமல் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம் போகிறான். இப்போ தான் படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஃப்ளைட்டில் உக்காந்துருந்த 3 பேர் டக்குன்னு முகமூடியை போட்டுக்கிட்டு நாங்கள் தீவிரவாதிங்கன்னு சொல்லி துப்பாக்கியை எடுத்து எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சிடறானுங்க. இருக்கிற அத்தனை பயல்களும் சீட்டுக்கு பின்னாடி தலையை குனிஞ்சு மரியாதையா சத்தம் போடாம உட்காருங்கன்னு மிரட்டுறானுங்க. அந்த பக்கம் ஓரமா நின்றுட்டு இருந்த ஹீரோயினை பிடிச்சி ஃபிளைட் மார்ஷல் யாரு அப்படிங்கிறத கேட்கறானுங்க. ஃபிளைட் மார்ஷல்ங்கிறவர் பயணிகளோட சேஃப்டிக்காக துப்பாக்கியோட எப்போதுமே ஃப்ளைட்ல பயணிகளா கலந்து டிராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹைஜாக்கிங் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அவர்கிட்ட இருக்கிறது உண்மையான துப்பாக்கி இல்லையா, அதை வச்சு பயணிகளை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. அவர் தான் எங்கன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி துப்பாக்கி முன்னையில கேட்டுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் தீவிரவாதிங்க ஃபிளைட் மார்ஷல் யாருன்னு சொல்லலைன்னா இந்த ஹீரோயினை சுட்டுடுவன்னு மிரட்ட வேற வழியே இல்லாம அந்த ஃபிளைட் மார்ஷல் தான் யாரு அப்படிங்கிறத சொல்லி கையை தூக்குறான். அந்த ஃப்ளைட் மார்ஷல் கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடிங்கிட்டு அந்த ஃப்ளைட் மார்ஷலோட கையை பின்னாடி கட்டி அவனையும் பயணிகளா ஓரமாக உட்கார வைக்கிறானுங்க அந்த தீவிரவாதிங்க. எந்த சமயத்தில் டெரரிஸ்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பயணி எந்திரிச்சு அந்த டெரரிஸ்ட்டை 4 குத்து விடுறான். ஆனால் டெரரிஸ்ட்டுங்க அதுக்குள்ளே சுதாரிச்சு அந்த பயணியோட முகத்தில் 4 பஞ்சை வச்சு அவனை கீழே சாச்சிட்றானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாராவது ஹீரோயிசன் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதே இதுதான்னு சொல்லி மிரட்டுறானுங்க. இப்படி டெரரிஸ்ட்டுங்க பயணியை குத்தும்போது ஹீரோயின் தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா டெரரிஸ்டுங்க அதை பத்திலாம் கவலையே படாம குத்துன்னு குத்துறானுங்க. இப்படி இங்க நடக்கிற சம்பவத்தை பேசஞ்சர்ஸ்ல ஒருத்தன் செல்போனை வச்சு ரகசியமா வீடியோ எடுக்கிறான். அதையும் பார்த்த டெரரிஸ்டுங்க செல்போனை பிடுங்கி அவனை வான் பண்ணிடுறானுங்க. அடுத்ததா பிசினஸ் கிளாஸ்ல இருந்த பயணிகளை எக்கனாமிக் கிளாஸுக்கு மூவ் பண்ணிட்டு ஒரு பக்கம் இருக்கிற சீட்டை எம்டி பண்ணி எல்லா பயணிகளையும் மறுபக்கம் மூவ் பண்ண வச்சு ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கிறானுங்க. ஆனா ஹீரோவோட கண்ணு முழுக்க அந்த டைமண்ட்ல இருந்தனால
அவன் சீட்ல இருந்து எந்திரிக்காம நான் இங்கேயே பிசினஸ் கிளாஸ்ல தனியா உட்காந்துக்கிறேன், உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஹீரோ மட்டும் இல்ல, அந்த கொரியர் பர்சனும் பேக்கை எடுத்துக்கிட்டு பின்னாடி போக ட்ரை பண்றான். 2 பேரையும் அந்த தீவிரவாதிங்க தரன்னு இழுத்துட்டு போய் எக்கனாமிக் கிளாஸ்ல உட்கார வைக்கிறானுங்க. இப்போ அங்க இருக்கிற தீவிரவாதிங்க ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு பைலட் ரூமோட கதவை திறக்க சொல்றானுங்க. அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் திறக்க முடியாதுன்னு சொல்ல சரின்னு சொல்லி வீடியோ போன் கால் பண்றானுங்க தீவிரவாதிங்க உள்ள இருக்கிற பைலட்டுக்கு. அது மட்டும் இல்லாம ஒழுங்கா மரியாதையா இந்த ஃபிளைட்டை குழு முதல்ல சொன்னாங்களா குழுமணாளி அதுல இருக்கிற குழுவுக்கு ஒட்ட சொல்றானுங்க. இதை ஃபிளைட்ல இருக்கிற பைலட்டுங்க கீழே இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு ஃபிளைட்டு கடத்தப்பட்டதையும் அது டெல்லிக்கு இல்ல குழுவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றானுங்க. இந்த இடத்துல தீவிரவாதிகளோட டிமாண்ட் என்ன அப்படின்னா அவங்களோட ஆள் ஒருத்தன் ஜெயில இருக்கிறான், அவனை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் ஒன்று கூடி பேசி வேற வழியே இல்லை, அந்த ஃபிளைட்ல ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, அதனால தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கூடவே தீவிரவாதியை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போகலாம், ஆனா அங்க ஒரு அதிரடி ஆபரேஷன் மூலமா அங்க இருக்கிற டெரரிஸ்ட சுட்டி வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரிஜினல் பிளான். இந்த விஷயம் வைரத்தை கடத்தி கொண்டு வர சொன்ன ஹோம் மினிஸ்டர் காதுக்கும் போகுது. அவர் உடனே அவரோட செக்ரட்டரியை கூப்பிட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மாதிரி நீ குழுவோட குழுவா போயிடு, அங்க இருக்கிற டைமண்டை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை துப்பாக்கி முனையில இங்க ஓடு அங்க ஓடுன்னு சொல்லி தீவிரவாதிங்க செம டார்ச்சர் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோ தன்னால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கோவத்தை அடக்கிட்டு அமைதியா இருக்கான். அந்த சமயத்துல பிளைட்ல இருக்கிற ஒரு குழந்தை அலற சத்தம் கேக்குது. இதை பார்த்ததும் ஹீரோயின் தன்னோட பிளாஷ்பேக்கு போறாங்க. ஹீரோயின் 2 பேரும் பிறக்க போற குழந்தைக்காக துணி வாங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் வில்லன் கோஷ்டி ஹீரோவுக்கு போன் பண்ணி பணத்தை எப்ப கொடுக்கறன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. அதோட மட்டும் இல்லாம ஹீரோயினோட பேரை சொல்லி அவ மேல கைய வச்சிருவோன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. இதை கேட்டதும் வேற வழியே இல்லாம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. காருக்குள்ள ஏறும்போது கரெக்டா வில்லன் கோஷ்டி வந்து ஹீரோவும் ஹீரோயினையும் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப நடந்த கைகலப்புல ஹீரோயினோட அடி வயிற்றுலயே அங்க இருக்கிற அடியால் உதைக்க ஹீரோயினோட வயிற்றுக்குள்ள இருக்கிற கரு களைஞ்சு போயிடுது. அதை நினைச்சு ஹீரோயின் கதறி கதறி அழறா. ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறான். அதே சமயத்துல கரெக்டா வில்லன் கிட்ட இருந்து போன் வருது. என்ன தம்பி, பணத்தை எப்ப கொடுக்க போற அப்படின்னு கேட்கறான். ஹீரோ தான் கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி கதறி கதறி அழுகுறான். அப்ப ஹீரோயின் நான் உன் பணத்தை கூடிய சீக்கிரம் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இருக்கிற வில்லன் ஹீரோயினோட பேரை சொல்லி அடடே நீங்களும் பக்கத்துல இருக்கிறீங்களா, கேள்விப்பட்ட உங்க குழந்தை கலைஞ்சு போச்சுன்னு, ரொம்ப சாரி அப்படின்னு நக்கலா பேசுறான். கூடவே சரி ஓகே உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இன்னும் 1 வாரம் டைம் தரேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் சரி நமக்கு வேற வழியே இல்லை, அந்த டைமண்டை திருடலாம் அப்படின்னு சொல்றான். பிளாஷ்பேக்ல இருந்து இப்ப நிகழ்காலத்துக்கு வந்தா ஹீரோயின் அந்த குழந்தை அழதை பார்த்துட்டு குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கறேன்னு சொல்ல அதுக்கு அந்த மனசாட்சியே இல்லாத டெரரிஸ்டுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம், மரியாதையா போய் இடத்துல உட்காரு இல்லை நான் சுட்டு தள்ளிடுவோன்னு சொல்றானுங்க. இப்ப ஹீரோ திடீர்னு ஆஸ்துமா பேஷண்ட் மாதிரி ஆக்டிங்க போட அங்க இருக்கிற டெரரிஸ்டுங்க என்ன ஆச்சுன்னு கேட்க அதுக்கு ஹீரோ தனக்கு ஆஸ்துமானோ இன்ஹேலர் பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிற தன்னோட பேக்ல இருக்கு, அதை போய் எடுக்கணும்னு சொல்றான். சரின்னு சொல்லி டெரரிஸ்டுங்க அலோவ் பண்றானுங்க. பிசினஸ் கிளாஸ்க்கு வந்த ஹீரோ ஒரு வழியா பேகை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற வைரத்தை எடுத்து அந்த பாக்ஸையும் ஓபன் பண்றான். அந்த சமயத்துல கரெக்டா அவனுக்கு பின்னாடி வந்த டெரரிஸ்ட் என்னடா ஆஸ்துமா பாட்டில கண்டுபிடிக்க எவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்கறான். ஹீரோ தோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாவலா போடுறான். அந்த சமயத்துல டெரரிஸ்ட் கேட்கறான், ஆமா உனக்கு ஆஸ்துமான்னு சொன்ன ஆனா இப்ப மூச்சரிக்கவே இல்லை, நார்மலா தானே இருக்க, அப்ப எங்ககிட்ட ஆக்டிங்க போட்டேன்னு கேட்க இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோ மறுபடியும் ஆஸ்துமா வந்த மாதிரி ஆக்டிங்க போட ஹீரோவை தரன்னு இழுத்துக்கிட்டு எக்கானமி கிளாஸுக்கு கூட்டு போறானுங்க அந்த தீவிரவாதிங்க. அப்படி இழுத்துக்கிட்டு போகும்போது எங்களுக்கே ஆக்டிங் ஆடான்னு சொல்லி அவன் முகத்துல நச்சுன்னு ஒன்று வைக்கிறானுங்க. மூக்கு உடஞ்சி ரத்த ஒழுக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததும் பதறி அடிச்சுட்டு வந்த ஹீரோயின் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்றேன்னு சொல்ல அதுக்கு தீவிரவாதிகளும் அலோவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணும்போதே ஹீரோயின் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதன்னு அவன் காதுக்கு மட்டும் கேட்கற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவை இது நம்ம வாழ்க்கையில கிடைச்ச கடைசி சான்ஸ், இதை விட்டுற முடியாதுன்னு சொல்றான். மறுபக்கம் இந்த தீவிரவாதிங்க கேட்ட டெரரிஸ்ட்டை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போலீஸ் கூட்டிட்டு வருது. இந்த பக்கம் ஃப்ளைட்ல அடிபட்ட ஹீரோவோட மூக்குல இருந்து நிக்காம ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் கொஞ்சம் கிளீன் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ எழுந்து போறான். தீவிரவாதிகளும் அலோவ் பண்றானுங்க. ஹீரோயின் அவனுக்கு பின்னாடியே போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல வேற வழி இல்லாம டெரரிஸ்ட் ஹீரோயினையும் அலோவ் பண்றானுங்க. 2 பேரும் தனியா வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிடு, அந்த டைமண்ட் இருக்கிற போனை எடுத்து எப்படியாவது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின்
சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, இதை நான் இப்போ பண்ணினா என் உயிருக்கு உத்தரவாதமே இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ எப்படியாவது ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி முதல்ல கோவமாக ஆத்திரமாக பேசினவன் அப்புறம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் சீட்டில் வந்து உட்கார, அங்கே இருந்த தீவிரவாதி என்னடா இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்க, இல்லை நிறைய ப்ளீடிங் இருந்தனால க்ளீன் பண்ண லேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். அது என்னடா ப்ளீடிங் இப்போ பாருன்னு சொல்லி மறுபடியும் அந்த தீவிரவாதி நச்சுன்னு ஹீரோவோட மூக்கிலேயே ஒன்று வைக்கிறான். ரத்தம் மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சிருது. வழி தாங்க முடியாம ஹீரோ கதறி கதறி அழுகுறான். மறுபக்கம் இந்திய கவர்மெண்ட் ஆட்கள் குழு வந்து சேர்றாங்க. பயணிகளை மீட்கும் ஆபரேஷனுக்கு தயாரா இருக்காங்க. அந்த சமயத்துல ஹோம் மினிஸ்டரோட செக்ரட்டரி அங்க வந்து சேர அவரையும் உள்ள அனுப்புறாங்க. இந்த சமயத்துல அங்க இருக்கிற தீவிரவாதிங்க கிட்ட கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க வாங்கன்னு சொல்ல, டெரரிஸ்டும் பேசுறதுக்காக போறானுங்க. 2 டெரரிஸ்ட் போனனால மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு டெரரிஸ்ட் தான். அதனால ஹீரோ அவன் கண்ணில் படாம மறைஞ்சு மறுபடியும் பிஸ்னஸ் கிளாஸ்க்கு போற முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஃப்ளைட்ல இருக்கிற அத்தனை பேரும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது என்னோட ஹார்ட் பீட் எனக்கே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்த ஹீரோ அவங்கிட்ட இருந்த ஃபேக் டைமண்ட் பேகை உள்ள வச்சு ஒரிஜினல் டைமண்டை எடுத்து மாற்றி வைக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு மீதி 2 டெரரிஸ்ட் எக்கனாமிக் கிளாஸ்க்கு வராங்க. ஹீரோ இருந்த சீட்டு எம்டியாக இருந்தனால ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை ஹீரோ இல்லாததை கண்டுபிடிச்சிருவானுங்களோ அப்படிங்கிற பயத்தில். நல்ல வேலையா அந்த சமயத்தில் குழு ஏர்போர்ட் வந்து சேர்ந்துருது. ஃப்ளைட்டு இறங்க ஆரம்பிச்சிருது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் பைலட் கொடுக்க ஹீரோயின் இதான் சாக்குன்னு டக்குன்னு எந்திரிச்சு எல்லாரும் சீட் பெல்ட் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்றா. இதை பார்த்ததும் இந்த வேலைலாம் வேணாம், ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உட்கார வைக்கிறாங்க அங்க இருக்கிற தீவிரவாதிங்க. இந்த சமயம் பார்த்து மறுபடியும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் உங்களை பேச கூப்பிடுறாங்கன்னு சொல்ல டெரரிஸ்டுங்க பேசுறதுக்காக போறானுங்க. அந்த சமயத்துல ஹீரோ போன்ல இருக்கிற சிம் கார்டை வெளியே எடுத்துடுறான். இந்த சமயம் பார்த்து கரெக்டா இன்னொரு டெரரிஸ்ட் உள்ள வந்துடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் இங்கேயே வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி என்னன்னு செக் பண்றான். அப்போ தீவிரவாதி அந்த டைமண்ட் கதை கண்டுபிடிச்சிடறான். டைமண்டை காப்பாத்திக்கிறதுக்காக ஹீரோ டெரரிஸ்ட் மூஞ்சிலிய 4 குத்து விட அங்க ஒரு சின்ன கைகலப்பாயிருது. அந்த கைகலப்புல ஹீரோ டெரரிஸ்ட சுட்டுறான். அத்தோட டைமண்ட் இருக்கிற போனை சீட்டுக்கடியிலையும் தள்ளி விட்டுறான். இந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு மீதி இருக்கிற 2 டெரரிஸ்டுங்களும் உள்ள வந்து ஹீரோயினை போட்டு ஒதன்னு உதைக்கிறானுங்க. உனக்கு இதெல்லாம் பத்தாதுரா, இன்னும் கொடுக்கறேன்னு சொல்லி தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வாஷ்ரூமுக்கு போறானுங்க. இந்த அமளித்துமளியில ஃபிளைட் மார்ஷல் தான் கையில கட்டியிருந்த கைத்தாத்துக்கிட்டு நேரா டெரரிஸ்ட நோக்கி வரான். மறுபக்கம் வாஷ்ரூமுக்குள்ள ஹீரோவை போட்டு 2 டெரரிஸ்டுங்களும் துவன்னு துவைக்கிறானுங்க. இந்த சமயத்துல உள்ள வந்த ஃபிளைட் மார்ஷல் அங்கிருந்த துப்பாக்கி எடுத்து 2 டெரரிஸ்டுகளையும் சுட்டு கொன்னுறான். ஹைஜாக்கர்ஸை கொன்னுட்டதாகவும் அந்த ஃபிளைட் மார்ஷல் சொல்ல அந்த நியூஸை பைலட்ஸ் கீழே இருக்கிற ஆபீசர்ஸ்க்கும் சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஃபிளைட் மார்ஷல் டாய்லெட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோவோட உடம்புல ஒரு பாம் கட்டப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தையும் ஃபிளைட் மார்ஷல் சொல்ல ஃப்ளைட்ல ஒரே கலேவரம். அந்த நேரத்துல ஃப்ளைட்டு குழு ஏர்போர்ட்ல ஃபுல்லாவே லேண்ட் ஆயிடுது. கடற்கடன் ஒவ்வொரு பேசஞ்சர்ஸையும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா ஹீரோயின் இறக்கி விடுறா. டைமண்ட் எடுத்துட்டு வந்தான் இல்லையா அந்த கொரியர் பர்சன், அவனும் பேக் எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுறான். இப்படி எல்லாரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்ல இருந்து இறங்கி ஓடுறாங்க. இந்த அமளிதுமளிலையும் ஃப்ளைட்ல இருக்கிற ஒருத்தர் மட்டும் நல்ல தூக்கத்துல இருக்காரு. அவரை ஏர் ஹோஸ்டஸ் தட்டி எழுப்பி விடுறா. எல்லா பேசஞ்சர்ஸையும் மீட்டுட்டதா ஹோம் மினிஸ்டர் பெருமையா மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. பாம் ஸ்குவாட் உள்ள வந்து ஹீரோவோட உடம்புல இருக்கிற பாம்பை டிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப படத்துல அடுத்த மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. ஹீரோவோட உடம்புல இருந்தது ஒரிஜினல் பாமே இல்ல, அது ஒரு டம்மி பாம் அப்படிங்கிறது. இந்த விஷயத்த பாம் ஸ்குவாட் ரா ஆபீசர் கிட்டையும் சொல்றாங்க. மறுபக்கம் ஒரு வழியா ஹீரோ அந்த போனை எடுத்துட்டு வெளியில வரான். ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிட்டு ஒரு வழியா 2 பேரும் ஃப்ளைட்ல இருந்து வெளியில வராங்க. அங்க இருந்த பிஏ கிட்ட சீக்கிரட்டா இந்த வைரத்தை ஹீரோ கொடுக்குறான். இப்ப வருது பாருங்க படத்தோட அடுத்த மிகப்பெரிய ட்விஸ்ட். ஃப்ளைட்டுக்குள்ள போன போலீஸ் ஆபீசர்ஸால சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளோட பாடி ஒண்ணு கூட கிடைக்கல. அதை இன்ஃபார்மும் பண்றாங்க. இதை கேட்டதும் ரா ஆபீசருக்கு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனடியா மெயின் ஏரியாவுக்கு வந்த ஆபீசர்ஸ் ஃபிளைட் மார்ஷல் யாருன்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த ஃபிளைட் மார்ஷல் தானே சுட்டுக்கொண்டா, அவனுக்கு தெரியல யாரு என்ன எங்க ஏது எப்படிங்கிறது, அதுக்காக கேட்கறான் அந்த ஆபீசர். இப்ப வருது பாருங்க படத்தோட அடுத்த ட்விஸ்ட். ஃபிளைட்ல கடைசியா மயங்க நிலையில் இருந்தார் இல்லையா, அவரு தான் ஃபிளைட்டோட உண்மையான ஃபிளைட் மார்ஷல்.
அவர்கிட்ட வந்து ஆஃபீஸர் கேட்குறாரு, நீங்கள் யாரை சுட்டு கொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஃப்ளைட் மார்ஷல், நான் யாரையும் சுட்டு கொல்லலை, கிளம்புனதுலேருந்தே நான் மயக்கத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கு புரியுது, ஃப்ளைட் மார்ஷலாக வேற எவனோ வந்து ஹைஜாக் பண்ணியிருக்கான், உள்ளே வந்து அவன் சிஆர்பிஎஸ் கமாண்டோஸ் ட்ரெஸ்ஸப் போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு. அதே சமயத்தில் அந்த ஆஃபீஸருக்கு இன்னொரு உண்மையும் புரியுது, ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த யாரோ தான் ஹைஜாக் பண்ணுற மாதிரி ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இப்போ அவனுங்க பேசஞ்சர்ஸோட பேசஞ்சா கலந்துட்டானுங்க அப்படின்னு. அதனால அங்கே இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் விசாரிக்கிறது அப்படின்னு ஆஃபீஸர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ள அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் நாங்கள் உடனே வெளியே போகணும்னு சொல்லி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ கொடுத்த வைரம் உண்மையா இல்லை போலியா அப்படிங்கிறத பிஏ தன் கையோட கூட்டிட்டு வந்த வைரம் செக் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட இருந்து செக் பண்ணும்போது தான் ஒரு உண்மை தெரியுது, அந்த வைரம் உண்மையான வைரமே இல்லை அப்படிங்கிறது. எப்படி அடுத்த ட்விஸ்ட்டு? வெயிட்டா, இன்னும் ட்விஸ்ட் இருக்கு. இதை கேட்டதும் கடுப்பான பிஏ ஹீரோவை கூப்பிட்டு வாங்குன்னு வாங்குறான். அதுக்கு ஹீரோ, நம்ம ஏற்கனவே பேசினபடி நான் கொடுத்தது உண்மையான வைரம் தான், உங்ககிட்ட நான் எதுக்கு பொய்யான வைரத்தை கொடுக்கணும், அதனால எனக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்றான். இப்போ ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. பாத்ரூம் போய் முகத்தை கழுவிக்கிட்டே யோசிக்கிறான். அந்த சமயத்துல ஹீரோயின் உள்ள வராங்க. இப்போ ஹீரோவுக்கு ஒரு டவுட்டு, இந்த வைரம் கடத்துற விஷயம் ஹீரோ அவங்க குரூப்பை தவிர ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா ஒருவேளை ஹீரோயின் ஸ்கெட்ச் போட்டு இந்த வைரத்தெல்லாம் தூக்கியிருப்பாளோ அப்படின்னு ஒரு டவுட்டு. இந்த டவுட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிச்சிடறான். இப்போ வருது பாருங்க அடுத்த டெஸ்ட்டு. ஹீரோயினை பார்த்து, ஒன்று இந்த வைரம் கடத்துறதுக்காகத்தான் லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண, இது எல்லாமே நான் போட்ட ஸ்கெட்சு, இல்லைன்னா என் ரேஞ்சுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்காக பேசுகிறான். பேசிக்கிட்டே ஹீரோயினோட மண்டையை அங்கே இருக்கிற கண்ணாடியிலே டங்குன்னு ஒரு அடி அடிக்கிறான். ஹீரோயின் மெதுவாக கீழே சரிஞ்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போ வருது ஃப்ளாஷ்பேக். முன்னாடி ஒரு சீனில் கார் பார்க்கிங் ஏரியாவில் ஹீரோயின் அந்த ரவுடி பசங்க இவங்களுக்கு நடுவில் ஒரு சண்டை வந்தது இல்லையா? அப்போ ஹீரோயின் யாருக்கோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரவுடி ஹீரோயினோட வயிற்றுலேயே அடிக்க ஃபோன் பறந்து போய் இன்னொரு ரவுடி இருந்த இடத்துல விழுந்திருக்கும். அப்போ ஹீரோ அங்கே இருக்கிற ரவுடி கிட்ட, சரி அடிச்ச வரைக்கும் போதும் ஓடுறா அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஃபோனில் இருந்தது ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர். அதனால் இவங்க பேசினது அத்தனையும் காலில் ரெக்கார்டாக இருக்குது. இதை ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் அபார்ட் ஆச்சு இல்லையா, அந்த சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்தபோது கேட்டுறா. அப்போ தான் ஹீரோவோட உண்மையான சுரூபம் ஹீரோயினுக்கு தெரியுது. அவ்வளோ பெயின்லையும் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோ வெளியே போகும்போது அவனை ஃபாலோ பண்ணுறான். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ரவுடிங்க ஹீரோ செட்டப் பண்ண ஆளுங்க அப்படிங்கிறது. ஹீரோவை மிரட்ட சொன்னதுலேருந்து எல்லாமே ஒரு செட்டப்பு தான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் முன்னாடி ஹீரோவை மிரட்டினாதான் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்ற பயத்தில் ஹீரோயின் வைரக்கடத்தலுக்கு ஒத்துக்குப்பா அப்படிங்கிறது இவங்களோட பிளான். அவங்க ஸ்கெட்ச் போட்ட மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கனால ஒரே சந்தோஷமாக ஹீரோ திரும்ப வரான். அதுக்கப்புறமும் ஹீரோ காரை எடுத்துட்டு வேற எங்கேயோ போகிறான். ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். இப்போ ஹீரோ போனது வைரத்தை இன்சூரன்ஸ் பண்ணித்தரேன்னு சொன்னா இல்லையா ஒரு லேடி, அவளோட வீட்டுக்கு. இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு. அப்போ ஹீரோ அந்த இன்சூரன்ஸ் லேடிக்கிட்ட சொல்கிறான், நம்ம வைரத்தை கடத்துறதுக்கு நமக்கு ஒரு ஏமாளி சிக்கிட்டா அப்படின்னு. அதே சமயத்தில் 2 பேரும் ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருக்காங்க. அதை அந்த வீட்டோட கண்ணாடி வழியாக கீழே காரில் இருக்கிற ஹீரோயின் பார்த்துட்றா. பார்த்ததுக்கப்புறம் அவளோட மனசே உடஞ்சி போயிடுது. ரைட்டு, என்னையாடா வச்சு செஞ்ச, உன்னை வச்சு செய்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறா. இப்போ ஹீரோயின் கால் பண்ணது ஃப்ளைட் மார்ஷல்னு சொல்லி ஒருத்தர் இருந்தானே, தீவிரவாதியெல்லாம் கூட சுட்டு கொண்டானே, அவனுக்கு. ஸோ அவனே ஹீரோயின் செட் பண்ண ஆள் தான். அவனை கூப்பிட்டு பிளான் என்ன அப்படிங்கிறத ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஹீரோயின் அந்த போலி ஃப்ளைட் மார்ஷல் கிட்ட, நம்ம திட்டப்படி எல்லாம் சரியாக நடக்கணும் அப்படின்னா ஃப்ளைட் ஹைஜாக் தான் பெஸ்ட் வே. அப்படி ஃப்ளைட் ஹைஜாக்கிங் நடக்கும்போது வைரத்தை ஈஸியாக ஆட்டையை போட்டுடலாம், ஏன்னா ஜிபிஎஸ் வேலை செய்யாது. ப்ளஸ் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுன்னா அதுக்கான பாஸ்வேர்டு ஹீரோவுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மொத்த பிளானையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. கூடவே ஹீரோயின் ஒரு விஷயத்தையும் சொல்கிறா, அந்த வைரத்தை அடித்து நீயே வச்சுக்கோ, அதுலேருந்து எனக்கு ஒரு பைசா கூட வேணாம். ஆனால் என்னை பெட்ரை பண்ணா இல்லையா ஹீரோ, அவனை என் கண்ணு முன்னாடி வெளுன்னு வெளுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க அவன் எங்கேயுமே தப்பிச்சு போகாத மாதிரி ஒரு ட்ராப்பில் அவனை செட் பண்ணி மாட்ட வைக்கணும். அதுக்கு இதுதான் சரியான பிளான்னு சொல்கிறான். இந்த பிளானுக்காக அவங்க 5 பேரை தேர்ந்தெடுக்கிறா. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயின் ஒரு முழு திருப்தியோட வெளியே வரா. இப்போ அந்த ஆஃபீஸர் ஒவ்வொருத்தரையும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, சம்பவத்தின் போது பக்கத்து சீட்டில் யார் உக்காந்துருந்தாங்க அப்படிங்கிறது. ஏன்னா தீவிரவாதிகளாக ஆக்ட் பண்ணானுங்க இல்லையா, அவனுங்களுக்கு பக்கத்தில் யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான்
அந்த ரா ஆஃபீஸரோட ஐடியா. இதை வச்சு ரா ஆஃபீஸர் ஓரளவுக்கு யார் தீவிரவாதியை ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஃப்ளைட் மார்ஷலை விசாரிக்கும் போது தான் அவர் ஃப்ரூட் ஜூஸ் குடித்ததுக்கு அப்புறம் தான் மயக்கம் வந்திருக்கு. ஃப்ரூட் ஜூஸு ஃப்ளைட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஆர்டர் எடுத்ததும் ஹீரோயின் தான் அப்படிங்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மொத்த பிளானையும் பண்ணது ஹீரோயின் தான் அப்படிங்கிறத அந்த ஆஃபீஸர் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடறான். தான் மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சதும் ஹீரோயின் ஃபோனை எடுத்து உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறான். நான் அமைச்சரே, நீங்கள் வைரம் கடத்த முயற்சி பண்ண மேட்ரை மீடியாவில் போட்டு உடைக்கட்டுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அமைச்சர், உங்ககிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது, சும்மா இந்த வெட்டி வார்த்தை பேசாத அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியா, உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருவேன், அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வரா. ஆஃபீஸரோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஹீரோயின் திணற ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. யோ, இது ஹைஜாக்கோ இல்லை ராபரியோ, நடந்ததாகவே இருக்கட்டும், எல்லா பேசஞ்சர்ஸையும் இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, வேறு வழியே இல்லாமல் ஹீரோயினை அந்த ஆஃபீஸர் ரிலீஸ் பண்ணிடுறான். இப்போ கூட ஹீரோயின் கிட்ட அந்த வைரம் எங்கே இருக்குன்னு சொல்லுன்னு கேட்குறான். அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சரோட ஆட்கள் வந்து இவனை அள்ளிக்கிட்டு போகிறாங்க. திரும்ப ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த வயசான நபர் எதுக்காக சுடுதண்ணி கேட்டார் அப்படின்னா, ஃப்ளைட்டுக்குள்ளே துப்பாக்கியை கொண்டு போக முடியாது இல்லையா, ஆனால் கிளே கொண்டு போக முடியும். அந்த வயசானவர் சுட அந்த சுடுதண்ணியை யூஸ் பண்ணி கிளேவை துப்பாக்கி மாதிரி ஒரு மோல்டாக உருவாக்கி அதை வச்சு தான் எல்லாரும் ஃப்ளைட்டில் இருக்கிற ஆட்களை மிரட்டியிருக்காங்க. அதே போல் துப்பாக்கி குண்டு ஒரிஜினல் குண்டு கிடையாது, அது டம்மி குண்டு. இதை அத்தனை பிளானையும் பக்காவாக பண்ணது ஹீரோயின். அதனால தான் ஹீரோயின் சொன்னபடியே ஹீரோவுக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் மூஞ்சிலேயே பொலன்னு பொழந்திருக்கானுங்க. இந்த பக்கம் உள்துறை அமைச்சர் அவனோட பிஏ அப்புறம் ஹீரோ 2 பேரையும் கட்டி வச்சு வைரம் எங்கன்னு சொல்லுங்கடான்னு சொல்லி உரின்னு உரிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட பிளான் படி ஹீரோ வாழ்நாள் முழுக்க வெளியவே வர முடியாத மாதிரி நல்ல ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான். ஹீரோயின் செமல்ல. இப்போதான் அந்த அமைச்சருக்கு ஹீரோயின் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஃப்ளைட்டுக்குள்ள ஹீரோயின் செம பிரில்லியண்டான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் தனியாக இருந்தபோது ஹீரோ ஏமாந்த சமயம் அந்த 3 டிஜிட் நம்பர் எஸ்எம்எஸ்ஸாக வந்தது இல்லையா, அந்த எஸ்எம்எஸ்ஸை ஹீரோயின் தன்னோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை தான் அமைச்சருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வெளியே போச்சுன்னா இந்த வைரம் கடத்துகிற நியூஸ் வெளியே வந்துடும், தன்னோட அமைச்சர் பதவிக்கு கூட ஆபத்து வந்துடும். அப்படிங்கிறனால தான் அந்த அமைச்சர் எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளம்ப சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாத்தையும் சாதிச்சிட்ட ஹீரோயின் ஸ்டைலா ஹீரோ படுத்து கிடக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எப்படி நான் வச்சு ஆப்போன்னு கேட்க, ஹீரோவுக்கு இப்போதான் எல்லாமே ஹீரோயின் பண்ணது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. நடந்ததெல்லாம் ஜாலியாக அசை போட்டுக்கிட்டே ஃப்ளைட்டோட பிஸ்னஸ் கிளாஸில் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின். அத்தோட இந்த படத்துக்கு எண்ட் கிரெடிட்டும் போடுறாங்க. இந்த படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன் இருந்ததுனால எதையும் ஸ்கிப் பண்ண விரும்பல. அதனால தான் வழக்கமான மூவி ரிவ்யூவோட இதோட லென்த் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. பட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போடுங்க. லைக்கை வச்சு தான் என்னால் உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் பிடிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அடுத்தடுத்து இதே மாதிரி படங்களை கொண்டு வர முடியும். எல்லோருக்கும் தேங்க்யூ. பை பாய்.